ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா லாங் வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்னைக்கு போடுவோமே அப்படின்றதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது, நைட்டு வச்ச ரசமும் இருக்குது. அதுக்கு தொட்டுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சவுச்சை போட்டு கிடந்து வச்சுட்டேன். சரி இதை வச்சு வடையாகவும் போட மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோமேன்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம். வந்து இந்த சவுச்சக்காயை வந்து நம்ம தோலை சீச்சிட்டு இந்த காய் சீக்கிறத வந்து சீக்கிக்க போகிறோம். வாங்க சீவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பாப்பா, அமைதியாக வந்து காமிக்கணும். இதை நான் எங்கே என்னம்மா என்ன வேணும்? நீ விளாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் பத்தாதா? இன்னுமா வேணும் உனக்கு? என்ன சாமி என்ன வேணும் தம்பிக்கு? என்ன வேணுமா? இதை வச்சுக்க, ஒரு எல்லாத்தையுமே வச்சுக்க. தம்பிக்கு தான் அது கட் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக தோல் சீச்சு நான் விதையை வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து நம்ம காய் சீக்கிறதுல பெரிய சைஸாக பார்த்து நம்ம இதை சீச்சுக்கலாம். தண்ணிக்காயின்றதுனால கொஞ்சம் அப்படியே நல்லா தண்ணிக்காயாக தான் வந்து நம்ம மாவு பிணையும் போது வந்து தண்ணி லைட்டாக விட்டு பிணைஞ்சாலே போதும். நமக்கு காயிலே நிறைய தண்ணி இருக்கும். எப்படி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, படிச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் குக்கரில் வைக்கிற சாப்பாடெலாம் யாருக்குமே பிடிக்காது. சட்டியில் வேக வச்சு வடிப்போம். குக்கரில் வைக்கிற சாப்பாடு வந்து ஒரு மாதிரி இப்போ காலையில் சாப்பிட்டோம்னா நைட்டு வரைக்குமே பசிக்காத மாதிரியே இருக்கும். இன்னும் யாருக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்காது குக்கர் சாதம். ஏதாவது ஒரு அவசரம் டக்குன்னு யாராவது விருந்தாடி வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் குக்கரில் வைப்போம். இல்லாட்டி அது வந்து நாங்கள் தட்டிலாம் வடித்து தான் சாப்பிடுவோம். இப்போ வந்துட்டு நான் காயை ஃபுல்லாக சீச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் பெரிய வெங்காயத்துலேயே மீடியம் சைஸில் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நீளவாக்கில் கட் பண்ணி இந்த காயோடையே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் நீளவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து சீச்சு வச்சுருக்கிற இந்த காயோடய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கடலை மாவும் அரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம லைட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாப்பாங்களாம் சாப்பிடுவாங்க, தம்பி சாப்பிடுவான்றதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். என்ன சாமி என்னடி தங்கம்? என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? என்ன வேணும் தம்பிக்கு? அம்மா தூக்கவா? இதோடய நம்ம ஒரு கொத்து மட்டும் கொத்தமல்லி தலையை வந்துட்டு கட் பண்ணி என்ன சாமி என்னடி இதை சேர்த்துக்கலாம். என்னப்பா தூக்கவா? அப்படியா தூக்கவா? இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக தூளுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். காயிலே ஈரம் இருக்கும், அதனால் எல்லாமே நல்லா நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி பத்தாட்டியும் நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணியே சேர்க்கலை. இங்கே பாருங்கள், சவு காயில் இருந்த தண்ணியே ஈரப்பதமே சரியாக போச்சு. எனக்கு சுத்தமாக தண்ணி சேர்க்கலை. ஒரு வேளை பத்தாட்டி மட்டும் லைட்டாக வேணால் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. இதை அப்படியே நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் பொரிச்செடுத்தா நம்மளோட வந்துட்டு போண்டாவோ வடையோ ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக சூப்பராக ரெடி ஆயிரும் ஸ்நாக்ஸுக்கு. வாங்க இதை பொரிச்சு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஆள் போட்டாலே எங்கேயே வெளியில் கிளம்பிட்டேன்னு நினச்சிட்டு இடுப்பு வந்து ஏறி உட்காந்துக்கிட்டான். ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறேன் அந்த பயப்புள்ள. சிறுபா பாருங்க. என்னம்மா வடை சுடலாமா? அந்த வடை சுடலாமா? வடை வேணுமா தம்பிக்கு? வேணுமா? எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. வடை காஞ்சிச்சு. நம்ம அப்படி அப்படியே எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மட்டும் நம்ம புள்ளி போட்டோமாக்கும் நல்லா வெங்காய போண்டா மாதிரி இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். யூடியூப்பில் தான் பார்த்தேன் சிம்பிளாக. என்கிட்ட இருந்த பொருளை வச்சு மட்டும் அளவாக நான் வந்து செஞ்சுருக்கேன்.
எப்படி இருக்குன்னு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணலாம். இது ஒன்றுனா இந்த மாதிரி லைட்டாகவே நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட்டி ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியனும் சேர்த்துருக்கனால நம்ம வெங்காய பக்கோடா மாதிரி தான் இருக்கும். நம்ம சவுசவு சேர்த்துருக்கோம்ல, அது ரொம்ப நல்லது தானே. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, அது இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தமா இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப நாளாகவே இருந்துச்சு ஒரே ஒரு காய் மட்டும். சரி இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லை, எதனாச்சும் ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்துட்டு வெந்துருச்சு நம்மளோட வடை போண்டா எப்படின்னா சொல்லலாம். பையனை பாருங்க முன்னாடி பண்ணுறீங்கன்ட்டு அழுகுறான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம், எண்ணெயெல்லாம் வடியட்டும். இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்க, பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க சூடாக இருக்குது, அம்மா அம்மா அம்மாண்டுக்கிட்டு இருக்கான், பூவான்னுட்டு. தம்பி 9 அழுதுகிட்டே இருந்தானா, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் இருந்த மாவு வந்துட்டு நான் பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு பொரிச்சு எல்லாமே எடுத்துகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முதல்ல நம்ம வடை சேப்பில் போட்டோமா, அது சரியாக உள்ள வேக அப்படியே கிள்ளி நம்ம வெங்காயம் போட்ட மாதிரி போட்டு எடுத்தோம். நல்லா ஒரு சூப்பராக லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருந்துச்சு. சுடுதா ஆறிடுச்சு. சூப்பராக மொறுன்னு வெங்காயம் போட்ட மாதிரியே இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம். சுட சாதம் போட்டு சூடாக சாதம் அப்படியே ரசம் ஊற்றிட்டு, ரசம் வந்துட்டு நிறையா ஊற்றி சாப்பிட்டா ரசம் நம்மளோட இந்த பக்கோடாவும் எடுத்து வச்சுட்டு சூப்பராக நம்மளோட பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பக்கோடா வந்து அதுக்கு பேர் இருக்கும், வடையும் தான் போட்டாங்க. பக்கோடா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.